நம்ம ஸ்கூல் படிக்கும்போதோ, இல்ல காலேஜ் படிக்கும்போதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, இல்ல நம்ம மொபைல் ஃபோன்லயோ ஏதாச்சும் ஒரு கிளாமரான ஒரு பாட்டோ, இல்ல ஏதாச்சும் ஒரு ஆபாசமான ஒரு வீடியோவோ நம்ம பார்க்கணும்னு தோணுனா கூட, நம்ம வீட்ல வந்து யாராச்சும் இருப்பாங்களோ, சின்ன வீடா இருக்கே, நம்ம வீடியோ பார்க்கும்போது யாராச்சும் பின்னாடி வந்து பார்த்துருவாங்கன்னு ஒருவித பயத்திலே தான் வந்து நம்ம இருந்திருப்போம். நமக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்காதா? அதுக்குள்ள போய் நம்ம பிரைவசியா இருக்க மாட்டோமா சொல்லி, நமக்குள்ள நெறைய ஏக்கங்கள் வந்து அந்த டைம் இருந்திருக்கும். சரி, இதெல்லாம் வந்து நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, இதுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. இங்கேயும் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அவங்களோட அப்பா, அம்மாக்குள்ள ஏற்பட்ட நெறைய பிரச்சனைகள், அவங்க பிரிஞ்சு போன காரணங்கள், இது போன்ற அவனுக்கு வேலையில இருக்க பிரச்சனைகள், இதுலேருந்து வெளியில வர்றதுக்காண்டி இவன் என்ன பண்றான், ஆபாச படத்துக்கு வந்து அடிக்ட் ஆகுறான். ஆனா அது பார்க்கறதுக்கு, அத வந்து செஞ்சு பார்க்கறதுக்கு இவனோட வீடு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. இவனும் இவங்க அம்மாவும் ஒரே ரூம்குள்ள தான் இருக்காங்க. அதனால அவனுக்கு வந்து ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறான். இத எப்படி போக்கிக்கிறேன்னு சொல்லி ஏங்குறான். அப்ப அவங்களோட வீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் இருக்கு. அந்த டெரஸ்ல ஒரு சின்ன வீடு கட்டி அதுக்குள்ள வந்து தனியா தன்னோட ஒய்ஃப் கூட வந்து கல்யாணம் பண்ணி வாழணும்னு சொல்லி நினைக்கிறான். இது வந்து நடந்துச்சா இல்லையான்றதான் இன்னைக்கு நான் பார்க்க போற படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதை. அந்த வகையில இன்னைக்கு நான் பார்க்க போற படம் 2023ல ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ஃபேமிலி டிராமா படமா வெளியான ஆக்ரா படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் சுத்தியே வரும். அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான குரு. குரு பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டான். 25 வயசாகிற ஒரு இளைஞன். ஆக்ரால இருக்க ஒரு கால் சென்டர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அங்க வந்து ஒரு பொண்ணை பார்க்கறான். அந்த பொண்ணோட பேர் வந்து மாலா. அவங்க கூட தான் வந்து இவன் அஃபேர்ல இருக்கான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் இருக்க அந்த டெரஸ்ல வந்து ஒரு சின்ன வீடு கட்டி அதுக்குள்ள வந்து தனி குடுத்தனமா வாழணும்னு நினைக்கிறான். அட் த சேம் டைம் இவனோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் வந்து நிறைய சண்டைகள் ஏற்பட்டு வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் ஒண்ணா தான் வாழ்ந்துட்டு வந்துருப்பாங்க. கீழ் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா குருவும் அவங்க அம்மாவும், மேல் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா குருவோட அவங்க அப்பாவும் புதுசாக கல்யாணம் பண்ண ஒரு ஆண்டி இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க ஒருத்தவங்கள தான் இவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குருவோட வயசுல ஒரு பொண்ணு ஒருத்தவங்க ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க அப்பா அம்மா 2 பேர் பிரிஞ்சு போன ஒரு பிரச்சனை. அவன் வேலைக்கு போனா அங்க வந்து நிறைய பிரச்சனை. அவனுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிடையாது. வீடு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அவனோட ஆசையை போக்கிக்க கூட வந்து பிரைவேசியா ஒரு ரூம் கூட இல்ல. இந்த மாதிரியான விஷயங்களால நம்ம குரு என்ன பண்றான் அப்படின்னா தேவையில்லாத பழக்கங்களுக்கு வந்து அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். தேவையில்லாத அந்த சேட் ரூம், அதிகமான ஆபாச படம் பார்க்கறதுன்னு அவன் எல்லா வேலையும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வீட்டில் இருக்க ஒரே ஒரு பிரைவேசியான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் மட்டும் தான். அதுக்குள்ள போயிட்டு எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத அந்த படங்களை பார்த்து அவன் வந்து அந்த மாதிரியான வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பான். கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா 2 பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இவனை எப்படியாச்சும் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா குருவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கும். 2 பேரும் அந்த அளவுக்கு வந்து பேசிக்க கூட மாட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 பேரோட ஒரு அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் இருந்திருக்கும். அந்த டெரஸ்ல வந்து குருவோட அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க பொண்ணு கூட சேர்ந்து ஒரு கிளினிக் ஒன்று வந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி, அவங்களுக்கு வந்து அந்த டெரஸ்ல வந்து ஒரு கார்டன் வந்து ஆரம்பிக்கணும். ஆனா அந்த குருவுக்கு வந்து புதுசா கல்யாணம் பண்ணிட்டு அந்த மேல் ஃப்ளோர்ல வந்து ஒரு சின்ன ரூம் கட்டிக்கிட்டு அதுக்குள்ள வந்து தனியா வாழணும்னு அவனுக்கு வந்து ஒரு ஆசையா இருக்கு. இப்போ அந்த 3 பேரோட ஆசை வந்து நிறைவேறிச்சா இல்லைன்றதான் இந்த படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதை. இப்போ படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம குரு என்ன பண்ணியிருந்திருப்பான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த மாலா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, என்கிட்ட ஏதாச்சும் பேசு, வா அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். டக்குனு வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த பொண்ணை வந்து அப்படியே படுக்க போட்டு அங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். குறிப்பிட்ட நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்ப்பான். அவனுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு இல்லாம அவங்க வீட்டில் வந்து ஒரு அணில் குட்டியை வந்து ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வளர்த்துட்டு வந்திருப்பான். அந்த அணில் வந்து அவனுக்கு முன்னாடி படுத்திருக்க மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு தூரத்துல இருந்து சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த பக்கம் திரும்பி பார்ப்பான், அவங்க அம்மா வந்து பெட்ல படுத்திருந்திருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து இல்லாத மாதிரி இருந்திருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரே ரூம்குள்ள அவனோட அந்த செக்ஸுவல் ஆசையை தீர்த்துக்க முடியாம அவனே வந்து நிறைய இமேஜினேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதோட வெளிப்பாடாதான் இந்த சீனை வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போறான். அங்க போனதுக்கு அப்புறம் அவனோட அந்த கொலிகான மாலா வந்து பார்க்கறான். அந்த பொண்ணு இவனே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க வந்து ரொம்ப ஹார்ஸா வந்து செக்ஸுவலா ஈடுபடுறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பறிகொடுத்த நிலைமையில வந்து அப்படியே உட்காந்தே இருக்கான். ஆனா அவனோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் வந்து அந்த டெரஸ்ல ஒரு வீட்டை கட்டி அங்க வந்து வாழணுன்றதான் இவனுக்கு வந்து ஆசையா இருந்திருக்கும். அவங்க வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்திருப்பான், அதுக்கு வந்து ஒத்துந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபெனாயிலாம் வச்சிருப்பாங்களே க்ளீன் பண்றதுக்கு, அதை எடுத்துட்டு அதை வந்து குடிச்சிட்டு சாகலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பான். இதை பார்க்குற அவங்க அம்மா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, டேய் உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல வந்து நீ எதுக்கு வந்து சாகுற, நானே சாகுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா உள்ள இருக்க அந்த மண்ணெண்ணை எடுத்து அவங்க தலையில ஊத்திட்டு கொளுத்த பார்த்துருந்துருப்பாங்க. இந்த சவுண்டு கேட்டு மேல இருக்க அவங்க அப்பா என்ன பண்ணியிருந்திருப்பானா வேகமா வந்து அவங்க அம்மா கிட்ட இருக்க அந்த தீப்பெட்டி பிடிங்கி தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ற
பண்ற அப்படின்னு கேட்டோன்னே அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அப்பாவும் இவனை பிடிச்சி வந்து திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரா இருந்தா என்னடா, நாங்க வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு வந்து இங்க இருக்கவே பிடிக்கல, நான் வந்து அந்த பொண்ணோட வெளியில ஓடி போயிடலான்னு இருக்கேன்னு சொல்லியிருந்திருப்பான். டக்குனு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, இங்க இருக்கிறதுக்கு பதிலாக நான் செத்துறேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க அந்த ஃபெனாயில் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அப்படியே வாயில போட்டு குடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். டேய் என்ன ஆச்சு குரு குருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் பிடிச்சி கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து வாந்தி எடுத்து வச்சிருந்திருப்பான். அப்படியே அந்த ஷாட் வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கு. அவனை என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, நீ இப்படியே இருந்தா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் மயக்கத்துல இருக்கும்போதே அவனை கொண்டு போய் பெட்ல போட்டு கையை வந்து கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அவங்க அப்பா பேர் வந்து பிரகாஷ். அவர் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, ஒரு டாக்டர் வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான், இவன் வந்து இமேஜினரியா ஒரு பொண்ணை ஃபீல் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட வாழ்றதா வந்து இவனே நினைச்சுக்கிறான், டாக்டர் நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு கேட்டோன்னே ஒரு செக்ஸ் டாக்டர் வந்து கூட்டு வந்திருப்பாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அவன் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு, ஓஹோ நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறியா, உனக்கு வந்து என்ன வயசாகுது, உனக்கு வந்து நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருந்திருப்பானா, ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு அவனோட அந்த பிரைவேட் பார்ட்டை வந்து தொட போயிருந்திருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்க அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், டக்குன்னு அவர் வந்து ஏதோ பண்றான்னு நினைச்சிட்டு இவனோட காலை வச்சு அவரோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருந்திருப்பான். அந்த டாக்டர் கத்துற சவுண்டு கேட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வேகமா வந்திருப்பாங்க. இவனு கை கட்டெல்லாம் அவுத்துட்டு வேகமா வெளியில ஓட பார்த்துருப்பான். அப்ப எல்லாரும் பிடிச்சி அவனை வந்து அமுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், இங்க பாருங்க எனக்கு ஆபீஸ்ல வந்து மாலான்ற ஒரு பொண்ணை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து அவ கூட கல்யாணம் பண்ணிட்டு இந்த மேல இருக்க டெரஸ்ல வந்து வீடு கட்டிட்டு வாழலான்னு இருக்கேன், என்னோட கல்யாணத்துக்கு வந்து நீங்க ஒத்துக்குங்க, இல்ல அப்படின்னா நான் எங்கிட்டாச்சும் கூச்சி செத்துருவேன் அப்படின்னு சொல்றான். சரிடா அது அப்ப வந்து பாத்துக்கலாம், ஆனா அந்த பொண்ணு வந்து நிஜமே கிடையாது, நீ எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவன் வந்து தூரத்துல அந்த பொண்ணு நிக்கிறதா நினைச்சிட்டு அந்த பொண்ணை பார்த்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். அங்க பாருங்க ஆளா வந்து அங்கதான் நிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போறான். அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் திரும்பி போய் அம்மா அப்பா கால வந்து ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்றான். அதே மாதிரி அந்த பொண்ணு போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. இவன் வந்து அதை பார்த்து சிரிக்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவனுக்கு வந்து பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவனை ஒழுங்கா கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் சேருங்க, இங்க பாரு மாலான்ற ஒரு பொண்ணே வந்து நிஜ வாழ்க்கையில கிடையாது, நீ இதே நினைச்சு அழுது சாகாத மாதிரி வந்து பேசியிருந்திருப்பாங்க. இதை கேட்டோன்னே அவனுக்கு வந்து செம்ம ட்ரிகர் ஆயிருந்திருக்கும். அவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த டெரஸ்ல தான் இந்த அணில் குட்டியை போட்டு ஒரு கூண்டுக்குள்ள வளர்த்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அணில் கூண்டு எடுத்துட்டு அந்த டாக்டரை போட்டு அடின்னு அடிக்கிறான். அப்படியே ரத்தம்லாம் வந்து மூஞ்சிலிருந்து பீச்சிட்டு அடிக்குது. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு ரெண்டாவது ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஆன்டிஜி, அவங்களோட பொண்ணு வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து பாக்குறான். அவங்கள பார்த்தோன்னே தான் வந்து அடிக்கிறது வந்து நிற்கிறான். அப்படியே அந்த ஷாட் வந்து கட் ஆகுது. இப்ப புதுசா வந்து அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டாங்களே அவங்களுக்கு வந்து அந்த மேல இருக்க டெரஸ்ல வந்து ஒரு கிளினிக் வந்து ஓபன் பண்ணணும். அதுக்கு துணையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குருவோட அம்மா. இதை பத்தி அவங்க கிட்ட பேசினோடனே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சரி மேல வந்து ஒரு சின்ன செவுரு ஒன்று கட்டி அங்க வந்து நம்ம வந்து ஒரு கிளினிக்கை வந்து ஓபன் பண்ணிக்கலாம், அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்னன்றது வந்து நான் குரு கிட்ட வந்து சொல்லிடுறேன், அவன் வந்து உன்னை கூட்டிட்டு போவான்னு சொன்னோன்னே அடுத்த நாள் குரு என்ன பண்ணியிருப்பானா, வெளியில எங்கிட்டும் போக கூடாதுன்றதுக்காண்டி, ஏன்னா பைத்தியம் மாதிரி வந்து திரியிறான். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பானா, வீட்டை வந்து பூட்டி வச்சிருப்பாங்க. அவன் வந்து கதவை திறந்துட்டு போலான்னு பார்ப்பான். அப்போ வந்து வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டோன்னே அவங்க அம்மா தான் வந்து அப்புறம் கதவை திறந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நீ வந்து இவளை கூட்டிட்டு போ, அது என்னன்றதை வந்து பார்த்து சொல்லணுன்னே இவன் என்ன பண்ணியிருப்பானா, அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று இருந்திருக்கும் அசோக்னு, அந்த சைட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு அங்க இருக்க மேனேஜர் கிட்ட வந்து அவன் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த அந்த பணத்தை எடுத்துட்டு போறான். அப்ப அவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி என்கிட்ட இப்போதைக்கு 80,000 தான் இருக்கு, எவ்வளவு ஆகுன்னு கேட்கிறான். 2 லட்சம் ஆகுன்னு சொல்றாங்க. 2 லட்சமா, என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஒரே ஒரு செவுரு மட்டும் எடுக்கிறோம், சின்ன ஒரு தகர கொட்டாய் மாதிரி வந்து மேல சீட்டு போடுறோம், இதுக்கு வந்து இவ்வளவு காசு ஆகுமான்னு கேட்கிறான். ஆமா இங்க இருந்து ஆளா இருக்கணும், ஜாமானை கொண்டு போய் போடணும், இவ்வளவு வேலை இருக்கு, எனக்கு வந்து கமிஷன் வேணுன்ற மாதிரி அவன் வந்து பேசியிருந்திருப்பான். இதை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, ஒரு சின்ன செவுரு எடுக்கிறதுக்கு 1 லட்சம் தான் ஆகும், எங்க அப்பாவே வந்து ஒரு ட்ரேடர் தான், எல்லா ஜாமானையும் அவரே வந்து இறக்கி போட்டுருவாரு, கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு காசா, இந்த காசை வச்சு நீ என்ன உனக்கு வந்து ஆட்டை போலான்னு பாக்குறேன்னு சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசியிருந்திருப்பாங்க. இவனு வந்து நிறுத்து அப்படின்னு வந்து அந்த பொண்ணை சொல்லிட்டே இருந்திருப்பான். அந்த பொண்ணு தேவையில்லாம நிறைய வார்த்தையெல்லாம் விட்டதுனால அந்த மேனேஜர் என்ன பண்ணியிருந்திருப்பானா, யார் இந்த பொண்ணு தேவையில்லாமலாம் பேசுறான், இங்க பாரு உனக்கு வேணும்னா இங்க வா, இல்லைன்னா கிளம்பி போங்கிறாங்க. இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணை இழுத்துட்டு உனக்கு வந்து கடை வைக்கணுமா வேணாமா, நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு அப்படிங்கிறாங்க. இங்கப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ வெளியில இருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியில விட்டுட்டு இவன் என்ன பண்றான், உள்ள வர்றான். அப்ப மறுபடியும் அவர்கிட்ட வந்து காசை கொடுக்குறான். இங்க பாரு முன்னாடி நான் வந்து 2 லட்சம் சொன்னேன், இப்போ வந்து நான் 3 லட்சம் சொல்றேங்கிறான். அதுக்குள்ள இதுக்கு 50,000 ஏத்துறீங்கன்னு வந்து நம்ம குரு வந்து கேட்கறான். ஆமா வேற வழி இல்ல, இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா என்னால வந்து பண்ண முடியாது, நீ கொடுத்த காசை நீயே எடுத்துட்டு போன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடறாங்க. இவனும் ரொம்ப சோகத்தோட வந்து வீட்டுக்கு போறான். இவனுக்கு வந்து என்ன பண்றதுனே வந்து தெரியல. மறுபடியும் வந்து அவனோட அந்த போன்ல வந்து நிறைய செக்ஸ் சாட்லாம் வந்து பண்ணி வச்சிருந்திருப்பான். அந்த குரூப்புக்கு போறான். நிறைய பொண்ணுங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கான். அவனோட அந்த டிப்ரெஷனை தீர்த்துக்கிறதுக்காண்டி அன்னைக்கு பாத்ரூம்ல என்ன பண்ணிருப்பானா, ஒரு பொண்ணு கூட வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து சேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்படியே வந்து அந்த வேலை வந்து பார்த்து முடிச்சிருந்திருப்பான். அதுல ஒரு பொண்ணு இவன் கிட்ட என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம வந்து மீட் பண்ணலாமான்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பாங்க. ஓகே நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம்னு வந்து அந்த பொண்ணு சொல்லியிருந்திருப்பாங்க. இவனும் என்ன பண்ணிருப்பானா, சரி நானும் வரேன் அந்த கஃபேக்கு போலாம் சொன்னோனே அந்த பொண்ணு வந்து நான் ப்ளூ ஜீன்ஸ் கிரே டிஷர்ட் வந்து போட்டு வந்திருப்பேன் அப்படி சொல்லியிருந்திருப்பாங்க. இவனு என்ன பண்ணிருப்பானா, அதே மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டுக்கிட்டு
பக்கத்துல இருக்க அந்த காஃபி ஷாப்க்கு வந்து போயிருந்திருப்பான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருப்பான். அந்த பொண்ணு வந்திருந்திருக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணியிருந்திருப்பானா, சரி நம்ம வந்து கிளம்பலாம் சொல்லிட்டு வெளியில வந்து 2 பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுங்கள சைட் அடிச்சுக்கிட்டு அங்கேயே வந்து நின்னுட்டு இருந்திருப்பான். அப்ப அதே மாதிரியே காஸ்டியூம் போட்ட ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, கதவு திறந்துட்டு உள்ள போயிருந்திருப்பாங்க. இவன் முன்னாடி தான் கிராஸ் ஆகி போயிருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு உள்ள போயிட்டு ஆர்டர்லாம் பிளேஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள்ல வந்து உட்காந்துருப்பாங்க. தூரத்துல இருந்து அந்த பொண்ணு வந்து தேடிட்டே இருந்திருப்பாங்க. யார் அந்த பையன் சொல்லிட்டு. அப்ப இவன் வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டே இருந்திருப்பான். அந்த பொண்ணுக்கு வந்து புரிஞ்சு போயிருந்திருக்கும். ஒருவேளை இவனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சைகையா வந்து இவனை வந்து கூப்பிடுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இந்த நாய் என்ன பண்ணியிருந்திருப்பான், போகாம வெளியிலேயே வந்து நின்னுட்டே இருந்திருப்பான். அந்த பொண்ணு இவன் வர மாதிரி தெரியல, இவெல்லாம் வந்து இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு இன்னொரு கால் வந்திருக்கும். அப்படியே பேசிட்டே அவங்க என்ன பண்ணியிருப்பானா கிளம்பி போயிருந்திருப்பாங்க. இந்த சோகத்துல அவன் என்ன பண்ணியிருப்பானா, கைக்கு வந்தது இப்படி மாட்டாம போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு ரொம்ப கோவத்துல அவன் என்ன பண்ணியிருப்பான், அப்படியே வீட்டுக்கு போறான். அப்படியே அழுகிற மாதிரி வந்து ரூமுக்குள்ள வந்து பார்க்கறான். அங்க போகாம வெளியில இருந்து பார்க்கறான். ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அந்த இவங்க இருக்க ரூம்ல இப்ப புதுசா ஒரு பொண்ணு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து பெட்ல இருக்க துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணா, நேரா அந்த பொண்ணோட ரூமுக்கு வந்து போறான். இவன் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுட்டு அந்த ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு அப்படியே வந்து அழ ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு வந்து கதவை தட்டிட்டே இருக்காங்க, துறன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவன் துறக்கிற மாதிரியே தெரியல. அழுகிற சவுண்ட் மட்டும் தான் வந்து கேக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை எதுவும் தற்கொலை பண்ணிப்பான்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு வேகமா வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. அவன் வந்து அழுதுகிட்டு இருக்கான். என்னாச்சு குரு, என்னாச்சு என்கிட்ட வந்து சொல்லுன்னு அவனை வந்து மடியில போட்டு அவன் வந்து அழுகிற கண்ணீரை வந்து தொடச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவன் என்ன பண்ணியிருப்பான், டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு அந்த பொண்ணை வந்து டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா வந்து பண்ண பாக்குறான். இதுல இருந்து தப்பிச்ச அந்த பொண்ணு வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமா வந்து ஓடி போயிடுறாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க சித்தி எல்லாத்துக்கிட்டே வந்து சொல்லி விட்டுறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு வந்து இதே மாதிரி இருந்தா இவனுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து சந்திப்பான், சமூகத்துல வந்து இவன் பெரிய கெட்டவனா ஆனாலாயிருவான், இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் இவனை கூட்டிக்கிட்டு ஒரு டாக்டர் கிட்ட வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்ப அந்த டாக்டர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, டேய் அவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா? ஆமா என்னோட தங்கச்சி. அந்த பொண்ணு கூட வந்து நீ இந்த மாதிரி வந்து பண்ண பார்த்திருக்க, இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து பேசுறாங்க. இவனு வந்து அதுக்கு எதுவுமே பேசாமே இருக்கான். அப்புறம் தேவையான மருந்துகளை மட்டும் இவனுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இனிமே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் வந்து அனுப்பி வச்சிடறாங்க. அப்படியே கொஞ்சம் நாளா வந்து போகுது. இவன் என்ன பண்றான், நம்ம குரு வந்து சரியா வேலைக்கு போகாமே இருக்கான். அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். இப்ப அன்னைக்கு ஒரு நாள் அவன் என்ன பண்றான், ஒரு கடையில வந்து ஒரு பொண்ணு ஒருத்தவங்களை வந்து பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து பிடிச்சி போயிருது. அந்த பொண்ணை வந்து அவங்க ஜாமானை வாங்கிட்டு அப்படியே நடந்து போகும்போது இவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து போறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வந்து வச்சிருந்திருப்பாங்க போல. அந்த கடைக்குள்ள வந்து போறாங்க. இவனும் அந்த கடைக்குள்ள வந்து போறான். போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து மெயில் செக் பண்ணணும் வந்து சொல்றான். மெயில் செக் பண்ணணுமா, சரி போய் அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துல போய் உட்காருங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா இவன் என்ன பண்றான், லாஸ்ட் இதுக்கு வந்து போறான். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்ல தானே உட்கார சொன்னேன், நீ எதுக்கு லாஸ்ட்டுக்கு போறேன்னு அந்த பொண்ணு வந்து கேட்கறாங்க. ஒன்னும் இல்ல, பர்சனலா வந்து சில விஷயங்கள் பார்க்கணுங்கிறாங்க, எதுவும் வேணா நீ இங்கேயே உட்காந்து பாருங்கிறாங்க. ஆனா வந்து கேட்கற மாதிரியே இல்ல. அப்படியே அந்த பொண்ணுகிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வந்து சொல்றான், எனக்கு வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, ஆமா நீ யாரு, உனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்கறாங்க. என் பேர் குரு, எனக்கு வந்து 25 வயசு ஆகுதுன்னு வந்து சொல்றான். அப்ப அந்த பொண்ணு வந்து கேட்கறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ வந்து முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. இவன் என்ன பண்றான், டக்குன்னு வந்து கோவத்துல கிளம்பி போயிடுறான். மறுபடியும் என்ன பண்றான், அந்த பொண்ணை பாக்குறதுக்காண்டி அடுத்த நாள் அதே இன்டர்நெட் கஃபேக்கு வந்து போறான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த பொண்ணு வந்து அவனை கூட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. அந்த வீடும் கடையும் வந்து ஒன்னாவே இருக்கும் போல. சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா அவங்க தங்கி இருக்க ரூம் இருந்திருக்கும். அதுக்குள்ளதான் சமைச்சு சாப்பிட்டுட்டு முன்னாடி வந்து கடையை பார்த்துட்டு இவங்க இருந்திருப்பாங்க போல. சோ அதுக்குள்ள அவனை வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் டக்குனு உணர்ச்சி வசப்பட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. இவனுக்கு வந்து தெரியுது, இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆனவங்க, அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஏங்கிட்டு இருக்கான்ற மாதிரி வந்து அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதனாலதான் அவன் இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருந்திருப்பான். அந்த பொண்ணு அதுக்கு வந்து ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் அப்பதான் வந்து குரு வந்து கேட்கிறான் அந்த பொண்ணு கிட்ட, என்னாச்சு உன்னோட கதையை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு கேட்டோன்னே, என் கதையை வந்து என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தைங்களாம் எதுவும் இல்ல, என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட கால் இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு என்னை வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கால் வந்து சரியா நடக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு தருணத்துல தான் அவன் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டான். எனக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரியல, என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷமே இல்ல. இப்ப நீ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து எனக்கு கொடுத்துருந்துருக்க, எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் அவன் சொல்லுவான், சரி நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் வந்து பேசி வச்சிருந்திருப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு நாள் அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த டாப் ஃப்ளோர்ல வந்து அங்க வந்து ஒரு சின்ன வீடு ஒண்ணு வந்து கட்ட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இதை வந்து இவன் பார்த்துட்டே இருந்திருப்பான். அப்பதான் அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். எல்லாருக்கிட்டையும் அறிமுகம்லாம் படுத்தி வச்சிருந்திருப்பான். பரவாயில்ல, பையன் ஒரு வழியா ஏதோ ஒரு விஷயத்துல போய் சேர்ந்துட்டான், இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து நினைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சைமல்டேனியஸா இந்த சித்திக்காரங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த மேல் வீட்டுக்கு தேவையான நிறைய பொருள் வாங்குறதுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட வந்து பேசி வச்சிருந்திருப்பாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவங்க கிட்ட பேசி ஒரு நில பத்திரத்தெல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. அதை வந்து கடைசியா இவங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து அழுகையே வந்துருது. இவன் என்ன பண்றான், இவ்வளவு தூரம் இந்த பொண்ணு வந்து நமக்காண்டி வந்து பண்ணியிருந்திருக்காங்க, இந்த பொண்ணுக்காண்டி வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே, நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் உயர்த்தணுமே சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கடைசியா வந்து இவன் கஃபேல பார்த்தா அந்த பொண்ணை வந்து கல்யாணம்
பண்ணிக்கிறான். அவங்க வீட்லயே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போயிருச்சு. ஸோ அவன் என்ன பண்றான், கடைசியா மறுபடியும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து போறான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர் வந்து பார்க்கறான். இந்த மாதிரி வீட்டே வந்து டோட்டலா நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்னு இருக்கோம், எவ்வளவு ஆகும்னு சொல்லி வந்து கேட்கறான். நீ கேட்கற மாதிரி 3 ஃப்ளோர்லாம் கட்டனா ஒரு 50-60 லட்சம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ்வளோ ஆகுமா? அவ்வளோலாம் பண்ண முடியாது. நீங்க இருக்கிற வீட்டை அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ணுங்க, மேல இருக்க அந்த டெரஸ்ல மட்டும் ஒரு பில்டிங் மாதிரி வந்து கட்டுங்க, எவ்வளவு ஆகும்னு வந்து கேட்கறாங்க. அப்போ ஒரு 10-15 லட்சம் ஆகும்னு சொன்னோடனே அவ்வளவு லட்சம் எங்களால பண்ண முடியாது, கொஞ்சம் இறக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவங்க ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு எல்லாருமே தான் வந்திருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்துட்டு சரி இனிமே இது சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப அந்த மேனேஜர் என்ன பண்றானா, நீங்க உள்ள வாங்கல, உங்களுக்கு வந்து நான் ஓனர் கிட்ட வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட வந்து போய் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த குருவோட அவங்க ஒய்ஃப் தான் வந்து ரொம்ப அடிச்சு பேசியிருந்திருப்பாங்க. கடைசியா வந்து ஒரு 7 லட்சத்துக்கு வந்து நான் உங்களுக்காக வந்து பண்ணி தரேன், உங்களோட ஐடியா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அந்த ஓனர் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. உடனே குரு என்ன பண்ணியிருந்திருப்பானா, 7 லட்சத்துக்கு வந்துருச்சு, இனிமே வந்து குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து கையை கொடுத்துறான். ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து போறாங்க. அந்த அவங்களோட வீடு எல்லாத்தையும் வந்து அப்படியே இடிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த வீட்டை கட்டுறதுக்கு வந்து ஒத்துழைச்சு பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த வீடு வந்து நல்லா கட்டி முடிச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து பிரகாஷ் ட்ரேடர்ஸ்னு ஒரு சின்ன ஆபீஸ், இவங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு போட்டிக்கோ மாதிரி ஒண்ணு, அந்த பொண்ணு சேர்ந்து ஆரம்பிக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக்கு, அதுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கே வந்து ஒரு 3 ஃப்ளோருக்கு வந்து எடுத்துருந்துருப்பாங்க. அந்த வீட்டை வந்து காட்டுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து இந்த பால் காய்ச்சனா வந்து பண்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஷாட்லாம் முடிஞ்சு இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப கடைசியா அவன் என்ன பண்றான், ஒரு பிளாட் சைட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருப்பான், அதை வந்து இப்ப காமிச்சிருந்திருப்பாங்க. அப்ப அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அந்த பிளாட் சைட்ல வந்து அப்படியே இறங்கி கீழே போற மாதிரி இருந்திருக்கும். அப்ப இவனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா மாலா, அந்த பொண்ணு வந்து முன்னாடி நிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, புதுசா வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன வந்து நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், இங்க பாரு நான் வந்து உண்மையே கிடையாது, நீ என்ன பத்தி வந்து நினைச்சிட்டு இருக்காத, நீ வந்து ஒரு பைத்தியமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவன் வந்து அப்பதான் ரியலைஸ் பண்றான், வாழ்க்கையில வந்து இவன் எந்த அளவுக்கு வந்து ஒரு தப்பான நிலையில வந்து இருந்திருக்கான், இப்ப எந்த அளவுக்கு வந்து இவன் முன்னேறி இருக்கான்றத நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம், இந்த படம் வந்து கெனு பெல்னு சொல்ல போற ஒரு டேரக்டரோட செகண்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி டிட்லின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படமா இருந்திருக்கும். ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு சின்ன வீட்டில் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு செக்ஸுவல் ஃபேண்டசியா இருக்கு. அவங்க அப்பா அம்மாக்குள்ள ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளால அவன் அந்த மாதிரியான பழக்கங்களுக்கு வந்து தள்ளப்படுறான். அதுல இருந்து அவன் எப்படி மீண்டு வர்றான், அவனுக்கு சுத்தி இருக்க அந்த ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் வந்து அவன் எப்படி தீர்த்தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதைக்கிழமை வந்து நகரும். இந்த ஒரு கேரக்டரோட பார்வையில தான் இந்த முழு கதைக்களத்தையும் வந்து அமைச்சிருந்திருப்பாங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டு நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருந்திருக்கு. அட் த சேம் டைம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தில் நடிச்ச அந்த குருன்ற கேரக்டர்ல வந்து மோகித் அகர்வால்னு ஒரு பையன் தான் நடிச்சிருந்திருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம். இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இவர் எப்படி இந்த மாதிரி பண்ணான்றது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இதை வந்து நீங்க படத்தை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. அதே மாதிரி முழுக்க முழுக்க இந்த படத்துல நிறைய அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த படத்தை மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது, தனியாக உட்காந்து பாருங்க. இந்த படம் வந்து ஒரு மாதிரியே தான் போய்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் வந்து என்னடா அப்படி போகுதுன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. சில சீன்ஸ்லாம் ஓட்டி பார்க்குற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து லைட் ஹார்ட்டட் பீப்புளாக இருந்தால் இந்த படத்தை வந்து பார்க்காதீங்க. மற்றபடி இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். அவருக்கு வந்து ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் இருந்துச்சு. எந்த விதமான சப்டைட்டிலும் இல்லை. நான் ஹிந்தியில் தான் பார்த்தேன். எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு தெரியாது. பட் நான் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் என்னை வந்து மன்னிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் படங்களை வந்து ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.